அடிதடி வழக்கில் 6 பேர் கைது. கடந்த 31/3/2025 ராமநத்தம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அதர்நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பரமசிவம் மகன் செல்வம் என்பவர் மீதான அடிதடி வழக்கு தொடர்பாக ராமநத்தம் போலீசார் செல்வத்தை கைது செய்ய அவருக்கு சொந்தமான பண்ணை வீட்டுக்கு சென்றபோது போலீசார் வருவதை பார்த்த செல்வம் மற்றும் அவரது கூட்டாளிகள் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் போலீசார் அங்கு சோதனை செய்ததில் ரூபாய் 86,000 மதிப்பிலான 500 ரூபாய் கள்ள நோட்டுகள், வாக்கி டாக்கிகள், துப்பாக்கி, பணம் அச்சடிக்கும் இயந்திரம், நோட்டுகளை எண்ணும் இயந்திரம், காவலர் சீருடை, மடிக்கணினி, இந்திய ரிசர்வ் வங்கி முத்திரை உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக ராமநத்தம் காவல் நிலையத்தில் 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல் ஆய்வாளர் அருண் வடிவழகன் அவர்கள் விசாரணை மேற்கொண்டு கர்நாடக மாநிலத்தில் பதுங்கியிருந்த குற்றவாளிகளான செல்வம் என்கிற பரமசெல்வம், பிரபு என்கிற பிரபாகரன், வல்லரசு, சக்திவேல், பெரியசாமி, சூர்யா உள்ளிட்ட 6 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட செல்வம், பிரபு ஆகிய இருவரின் குற்றச்செயலை கட்டுப்படுத்தும் பொருட்டு கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ். ஜெயக்குமார் IPS அவர்கள் பரிந்துரையின் பேரில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்யா செந்தில்குமார் IAS அவர்கள் ஓராண்டு காலம் குண்டர் தடுப்பு காவலில் வைக்க ஆணையிட்டதன் பேரில் குற்றவாளிகள் செல்வம், பிரபு ஆகியோர் அவர்களை 1 வருட ஜாமீனில் வெளிவராத குண்டர் தடுப்பு காவலில் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்.